எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அது தோல்லாம் சீவிட்டு பீட்ரூட் சீவுறதில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வடைச்சட்டியில் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய் செய்கிறக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கருகக்கூடாது. மிளகாய்த்தூள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மாங்காய் துருவல் சேர்க்கணும். மாங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறனால ஈரப்பதம் இருக்கும். நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சீரகம், வெந்தயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் மேலால் மிதந்து வரும்போது ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.